அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் ஒரு முக்கிய செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அது 2021 தேர்வு அறிவிப்பு வெளியிடப்பட்டு 2022 பிப்ரவரி மாதம் நடைபெற்ற தேர்வில் பார்த்திங்கன்னா அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அக்டோபரில் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் விட்டு போஸ்டிங் போட்டிருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட கேட்டகிரி, அதாவது பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், அதில் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 மொத்தம் 4 கேட்டகிரி இருக்குங்க. அதன் அடிப்படையில் அது ஒதுக்கீடு செய்யப்பட்ட அடிப்படை மற்றும் கம்யூனிட்டி பேஸில் பார்த்திங்கன்னா ஒரு சில வேக்கன்சி இருந்துச்சுங்க. அதை ஃபில் பண்ணுறதுக்கோசரம் அதை பின்னாடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு தற்போது பார்த்திங்கன்னா ஒரு 8 பாடங்களுக்கு தெரிவு பட்டியல், அது கூடுதல் தெரிவு பட்டியல் வெளியிடப்பட்டிருங்க. அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாங்க. இதுலேயுமே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா, நம்ம இது வரைக்கும் இப்போ நடந்த பிடிபிஆர்டியில் கிட்டத்தட்ட ஒரு 2800 போஸ்டிங் பக்கமாக ஃபில் ஆகிருக்குங்க. ஒரு 400 போஸ்டிங் மேலே ஃபில் ஆகாமல் இருந்துச்சு. அதை எப்படி ஃபில் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அங்கே ஆசிரியர் அந்த பிடிபிஆர்டி அந்த கீழே செலெக்ஷன் லிஸ்ட்லையும் போட்டிருந்தாங்க, ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் கீழே. அதாவது இப்போ அந்த நான் அவைலபிள் வேக்கன்சி மெரிட் பேஸ்டு ஒன்லின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கான எப்படி இப்போ இது வரைக்கும் எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த முழு ஒரு வடிவம் நமக்கு தெரியாமே இருந்துச்சுங்க. அதற்கு பதில் தரக்கூடிய விதமாக இந்த ஆசிரியர் தேர்வு ஆணையத்தின் செயலானது தற்போது இருக்கின்றது. இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னென்னா, இதில் பாருங்கள், நம்மளுக்கு எக்ஸாம் பார்த்திங்கன்னா அந்த 2022 பிப்ரவரியில் முடிஞ்சாலுமே அதனுடைய லிஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டு 9/2022 தாங்க விட்டாங்க. அதுலேயுமே அந்த குறிப்பிட்ட நிறைய கரெக்ஷன்ஸ்னால அது திருப்பி பெறப்பட்டு திருப்பி அக்டோபரில் விட்டாங்க. அதற்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அதில் எதெல்லாம் அந்த ஃபில் பண்ணாமல் இருந்துச்சோ அதற்கான அந்த சீட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. இதில் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் அந்த குறிப்பிட்ட அந்த இயர் மார்க்டு ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ், அதாவது அந்த குறிப்பிட்ட குறைபாடுகள் உடையவர்களுக்கு அதை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பணியிடங்கள் அது எப்படி நிரப்பப்படும்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இதில் பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க அதே கம்யூனிட்டியாக இருக்கணுங்க. அதாவது அங்கே குறைபாட்டில் வேணால் மாறுபாடு இருக்கலாம். ஏன்னா அந்த கேட்டகிரி பொறுத்த வரைக்கும் அது மொத்தம் 4 கேட்டகிரியில் அந்த எந்த கேட்டகிரிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்காங்களோ அந்த தேர்வுகள் இல்லாத பட்சத்தில் அடுத்த இதில் இவங்களுக்கு அந்த மெரிட் பேஸில் கம்யூனல் ரொட்டேஷன் ஃபாலோ பண்ணதாக சொல்லியிருக்காங்க. அதனால் இது கொஞ்சம் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருந்துச்சு. எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த இதில் தேர்வுகள் இல்லாத பட்சத்தில் அது பொது தொகுப்பிற்கு மாற்றப்பட்டு அவர்களுக்கு பணி வாய்ப்பு வழங்கப்படும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இதே பாருங்கள், ஒரு எக்ஸாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேலே இப்போ இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அந்த நிலைமை கண்டிப்பாக பார்க்கலாம் இதில் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுங்க. இதில் பொறுத்த வரைக்கும் அந்த மொத்தம் 17 பாடங்களுக்கு இந்த தேர்வு நடைபெற்றது. இதில் ஒரு 8 பாடங்களுக்கு அது மாதிரி அந்த பிரச்சனை இந்த நாள் இருந்தாங்க. இதில் உங்களுக்கு அந்த உதாரணமாக பாருங்கள், இதில் உங்களுக்கு பாருங்கள் புரியுங்க. அந்த கேட்டகிரி பார்த்திங்கன்னா அது எது தேர்டு கேட்டகிரி, அதாவது அதுக்கு என்ன டர்னுனா இங்கே கொடுத்துருக்காங்க. அது எம்பிசி டிஎன்சி கேட்டகிரி 2ங்க. இங்கே அதே கம்யூனிட்டியில் இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் பண்ணலைங்க. இந்த டர்ன் பார்த்திங்கன்னா அதே தான் ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க. ஏன்னா இங்கே ஆல்ரெடி எம்பிசி இதுதாங்க இங்கே இருந்துச்சு. ஆனால் இங்கே என்ன பண்ணிக்கிறாங்க, கேட்டகிரி 2 இருந்த பட்சத்தில் அங்கே இல்லாத பட்சத்தில் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, கேட்டகிரி 3 எடுத்துருக்குறாங்க. இங்கே கேட்டகிரி 1 இருக்காங்க, இங்கே கேட்டகிரி 3. அப்போது இந்த கேட்டகிரி 1, 2ல் ஆள் இல்லாத பட்சத்தில் அந்த பணியிடங்கள் அதை இந்த கேட்டகிரியிலே அந்த மொத்தம் 4 கேட்டகிரி இருக்குதுங்க. அந்த மற்ற கேட்டகிரியில் ஆள் இருந்தாங்கன்னா அவங்கள கொண்டு தான் நிரப்பிக்கிறாங்களே தவிர மற்றபடி இந்த டிஃப்ரெண்ட் ஏபிள்டு கேட்டகிரிக்கு அந்த ஒதுக்கப்பட்ட பணியிடங்கள் பொது தொகுப்பிற்கு மாற்றப்படவில்லை. மாறாக அந்த உட்பிரிவில் இருக்கிற பிரிவிற்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. இது தற்போது பணிவாய்ப்பை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருந்த பிடிபிஆர்டி தேர்வுகளுக்கு மற்ற எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்துச்சு. சரி பார்ப்போம் இதில் எப்படி நம்ம அவங்களை செயல்முறைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் பதிஞ்சுக்கிறேன். ஓகே, நன்றி, தேங்க்யூ.